Hi, this is VIP Machineries Engineer Narayanan. இப்போ நம்ம VIP Machineries அடுத்து பார்க்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷல் மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினி பிரிண்டர். ரொம்ப வேர்ல்டு கிளாஸ் டாப் கிளாஸ் மினி பிரிண்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மினி பிரிண்டரோட யூசேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மினி பிரிண்டரை எப்படி அன்பாக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த மினி பிரிண்டர். ஓகே, இப்போது இந்த மினி பிரிண்டரோட யூசேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பேக்கெட்டில் பொருள் பேக் பண்ணக்கூடியங்க, அதாவது ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மேனுவலாக, அதாவது எம்டி பேக்கெட் இந்த மாதிரி வந்து பிபி பைச் வாங்கியிருப்பீங்க, இல்லை இந்த மாதிரி லேமினேட்டர் கவர் கூட வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி பேக்கெட்டில் ப்ராடக்ட் வந்து மேனுவலாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது சீல் பண்ணி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் பொருளை வந்து ரொம்ப தரமான பொருளாக வந்து பேக் பண்ணி மார்க்கெட்டில் விற்றாலும் எம்ஆர்பி எக்ஸ்பைரி டேட்டுன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்படி அந்த எம்ஆர்பி எக்ஸ்பைரி டேட்டு பிரிண்ட் பண்ணக்கூடியதில் பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான பிரிண்டர்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம நிறைய பிரிண்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோஸ் இது வரைக்கும் பார்க்கணும், இப்போ போய் பாருங்கள். அதில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு மினி பிரிண்டர், ஒரு லேட்டஸ்ட் மாடல் மினி பிரிண்டர் கொடுத்துருப்போம். அடுத்தது மேனுவல் ரிப்பன் பிரிண்டர் கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் பார்க்க போது இதுக்கு எல்லாமே வந்து அடுத்த அட்வான்ஸ்டு மாடலான ஒரு மினி பிரிண்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த மினி பிரிண்டர் எங்கெங்கெல்லாம் பிரிண்ட் ஆகும், எந்த மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, மினி பிரிண்டர் ஆன் பண்ணிடலாங்களா? ஓகே, ரைட். இப்போ இதுதான் மினி பிரிண்டர்ஸ். நீங்கள் பார்க்கக்கூடிய மினி பிரிண்டர். இந்த மினி பிரிண்டர் நம்ம தான் ஆன் பண்ண போகிறோம். இங்கே ஒரு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மினி பிரிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மினி பிரிண்டரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்ம எந்த வகையான வந்து டைப் வேணாலும் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ் அதை டைப் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ரொம்ப ஈஸி டச்சாக இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான டச்சாக இருக்கும். ஜஸ்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸாக இருக்கு பாருங்கள். டச்சோடைய அந்த டச் ஃபீல் பண்ணக்கூடியது நம்ம வந்து பாருங்கள், நீங்கள் வீடியோஸில் கிளியராக பார்க்க முடியும். இந்த மினி பிரிண்டர் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லைவ் டெமோ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்படி பிரிண்ட் ஆகும், எந்த மாதிரி இடத்துலலாம் பிரிண்ட் ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேட்ரிட்ஜ் யூஸ் பண்ணி தாங்க நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். அதுவும் இந்த பாக்ஸில் நமக்கு வந்துடும். இதுதான் அந்த கேட்ரிட்ஜ். இப்போ நம்ம கேட்ரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ கேட்ரிட்ஜ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். இந்த பட்டன் ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்ரிட்ஜோடைய கவர் ஓப்பன் ஆகிடும். கேமரா டைப் சார். எஸ் எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேட்ரிட்ஜ் வந்து லாக் பண்ணிட்டு போகிறோம். இப்போ கேட்ரிட்ஜ் லாக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்ஜ் வந்து ஈவனாக மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நம்ம லாக் பண்ணணும். இந்த எட்ஜு சார் இங்கே இந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்க்கு வரணும் கேட்ரிட்ஜ். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு ஜஸ்ட் லாக் பண்ணிட வேண்டியதுதான். சார் அந்த எட்ஜை காட்டுங்க சார். ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியோட பேர், காண்டாக்ட் நம்பர் வந்து டைப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நார்மலாக எப்படி பிரிண்ட் பண்ணலாம், எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இது ப்ளைன் நார்மல் பேப்பரில் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இந்த ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் கவர், இந்த பிளாஸ்டிக் கவரில் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்க்கலாம். நம்ம பிரிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளோட வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் தாங்க. சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மலாக ஒரு லெட்டர்ஸ், அவ்வளோதான். எவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஒரு சில சந்தேகம் வரும், சார் இந்த மாதிரி பேப்பரில் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுமா, இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும்ட்டு. இது மட்டும் இல்லைங்க, ரொம்ப அட்வான்ஸாக இந்த மாதிரி பாட்டிலையும் பிரிண்ட் ஆகும். இது எப்படி பிரிண்ட் ஆகும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக பிரிண்ட் ஆகிருக்குன்னு. அதாவது வாட்டர் பாட்டிலையும். எஸ் எக்ஸாக்ட். வாட்டர் பாட்டிலில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். கண்ணாடி பாட்டில் 100%. இப்போது இது வந்து ஒரு பீங்காம் பாட்டில்னு சொல்லுவோம். இதில் எப்படி பிரிண்ட் ஆகும் சொல்லி பார்க்கலாம். எப்படி பிரிண்ட் ஆகி பாருங்கள், இவ்வளோ கிளியராக பிரிண்ட் ஆகிருக்குன்னு. ஆக்சுவலாக இது சென்ட் பாட்டில். எஸ் எக்ஸாக்ட்லி, பர்ஃப்யூம் பாட்டில். எவ்வளோ கிளியராக பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, இப்போது இந்த
பிரிண்டரில் வேறு என்ன அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுடைய கம்பெனி நேம் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அடுத்தது எம்ஆர்பி எக்ஸ்பைரி டேட் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இது மட்டும் தான் கேட்டால் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் அடுத்த அட்வான்ஸ் மாடல் இப்போவே காட்டுறேன். இதில் என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சதால உங்களுக்கு ஈஸியாக எடுத்து காமிக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பார் கோடும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த பார் கோடு எப்படி பிரிண்ட் ஆகும் சொல்லி இப்போ நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இந்த பார் கோட் பிரிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பார் கோட் அதுக்கே நம்ம எதாவது லெட்டர்ஸ் வேணாலும் லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பார் கோடு இந்த மாதிரி பேப்பரில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லையும் எப்படி பிரிண்ட் பண்ண சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். எவ்வளோ கிளியராக பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் பார் கோட். இப்போது இதெல்லாம் தாண்ட ஒரு சில அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்கோட் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியுமா சார், வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அடுத்துன்னு கேட்பீங்க. அடுத்தது இப்போ இதெல்லாம் பிரிண்ட் பண்ண லெட்டர்ஸோட ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ இதுலேயே இந்த டாட் மேட்ரிக்ஸ் பேட்டர்னில் பிரிண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்கீங்க. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ண முடியும். அது இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி டாட் மேட்ரிக்ஸ் பேட்டர்னில் டைப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி டைப் பண்ண பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரவுண்ட் டாட், எல்லாமே டாட் டாட்டாக இருக்கக்கூடிய பேட்டர்ன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் வேறு என்ன இருக்குது, இன்னும் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நான் இப்போ காமிக்கிறேன். அதாவது ஒரு சில இந்த டேபிளெல்லாம் வந்து பிரிண்டரில் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. டேபிள் மட்டும் இல்லைங்க, ஒரு சில சிம்பிளும் பண்ண முடியும். அதை இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி டேபிள்ஸ், இங்கே டேபிள்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இங்கே பண்ணியிருக்கேன். இந்த டேபிள்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் இந்த மாதிரி சிம்பிள்ஸும் நமக்கு வந்து ரெஜிஸ்டர் சிம்பிள்ஸ், இந்த மாதிரி வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போது இந்த ஒரு மினி பிரிண்டர் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மல் பேப்பர்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும், அடுத்தது இந்த மாதிரி பெர்ஃப்யூம் பாட்டிலையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வேறு எதில் பிரிண்ட் பண்ணலாம், ரொம்ப நேரமாக டேபிளில் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில், இதில் செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் பிரிண்ட் பண்ணிடலாம். எவ்வளோ கிளியராக பிரிண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு தர்மோகோல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இதுலேயுமே இந்த லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். எப்படி பிரிண்ட் பண்ணுறது காமிக்கிறேன். இது பாருங்கள், எவ்வளோ கிளியராக பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஒரு மினி பிரிண்டர் வச்சுட்டு நம்ம எங்கெல்லாம் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி நார்மல் பேப்பர்லேயே பிரிண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி டாப் கிரேடான பிளாஸ்டிக் கவர்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். திரும்பவும் சொல்லுங்கள், பேப்பர் பிளாஸ்டிக் கவர்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும், அடுத்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் பீங்கால் செய்யக்கூடிய ஒரு பாட்டில், இதுலேயும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு தர்மாக்கோல் பேப்பரில் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மேலே பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் காசு எல்லாத்துலையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ஒரே மினி பிரிண்டர் தான் இந்த மாதிரி எல்லா வகையான பொருள் மேலே பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அதை விட முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நார்மல் லெட்டர்ஸில் பிரிண்ட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி டாட் மேட்ரிக்ஸ் பேட்டர்ன்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ் நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரே பிரிண்டரில் பண்ண முடியும். ஓகே, இந்த பிரிண்டருடைய அட்வான்டேஜஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எப்படி யூஸ் பண்ணுறது, செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி இதில் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேட்டரி ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சார்ஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கூட குறைஞ்சபட்சம் 4 to 5 hours வந்து உங்களுக்கு வந்து பேக்கப் கிடைக்குது. நீங்கள் எந்த மாதிரி லெட்டர்ஸ் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டச் 1/2 inch கேட்டச் நம்மளே மிஷின் கூட நம்மளே கொடுத்துறோம். ஒரு ப்ரௌன் கலர் காட்டன் பாக்ஸில் பிரிண்ட் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதோ சாம்பிள் பார்த்துடலாம். பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸ்லையுமே பிரிண்ட் பண்ண முடியும். பிளாஸ்டிக் கவராக இருக்கட்டும், நார்மல் பேப்பராக இருக்கட்டும், காட்டன் பாக்ஸாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலாக இருக்கட்டும், பீங்கான் மெட்டீரியலாக இருக்கட்டும், தர்மாக்கோல் மெட்டீரியலாக இருக்கட்டும், ஏன் இந்த மாதிரி ஸ்பெஷல் கவராகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராடக்ட் மேலே பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரே பிரிண்டர் கிடைக்கிற ஒரே இடம் தமிழ்நாட்டில் விஐபி மிஷினரிஸ் மட்டும்தாங்க. இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படா நீங்கள் விஐபி மிஷின் கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா வகையான இன்ஃபர்மேஷன், எஸ்பெஷலி பேக்கிங் மிஷின் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற ஒரே இடம்
விஐபி விஷஸ் மட்டும்தாங்க.